ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவா தோசை தான் செய்ய போறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறத நம்ம இப்ப பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம், 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன், கோதுமை மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப், ரவா 1/4 கப். இப்ப நம்ம மாவு எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 கப். அரிசி மாவு எதுக்கு போடுறோம்னா கிறிஸ்பினஸ் வரதுக்காக போடுறோம். ரவாவும் அதுக்கு தான். ஸோ ரவா 1/4 கப் எடுத்திருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பொடியாக கூட அரைச்சி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு முழுசாக சேர்த்துருக்கேன் மிளகும் ஜீரகமும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு தண்ணி பதத்துக்கு வரணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. நீங்கள் இதில் பச்சை மிளகா வெங்காயம் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் காரம் வேணாங்கிறதுனால நான் பச்சை மிளகா ஆட் பண்ணலை. இல்லை சப்போஸ் பச்சை மிளகா வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை வாசத்துக்காக நான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். பாருங்க, இப்போ தோசை ஊற்றிட்டேன். ஸோ நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க அந்த மாவை. அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி எடுத்தீங்கன்னா நல்லா வரும். ஸோ ரவாவும் நல்லா அதில் போட்டு கொஞ்சம் ஊறி இருக்கும். பாருங்க, இப்போ எப்படி கிறிஸ்பினஸாக இருக்குங்கிறத உங்களுக்கே தெரியுது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எப்பயுமே ஊற்றுங்க. தோசை மாவு பதம் நல்லா தண்ணியாக இருக்கணும். பாருங்க, இந்த லெவல் தண்ணியாக இருந்தால் தான் அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தோசை ரொம்ப மொத்தமாக வந்துடும். கிட்ஸு பிடிக்காமல் போயிடும். ஸோ கிட்ஸுக்கு பிடிக்கணுன்னா நீங்கள் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி பதத்தில் எடுத்து கொஞ்சம் ஊற்றுங்க. ஒரு கரண்டி எடுத்து ஊற்றினாலே நல்லா வரும். ஸோ இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்க, நல்லா கிறிஸ்பினஸ் நல்லா வந்திருக்குது. நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க மொத்தமாக இருக்கிறனால. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவா தோசை, நம்மளோட மொறு மொறு கிறிஸ்பி தோசை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. இதுக்கு நீங்கள் பூண்டு சட்னி, தக்காளி சட்னி, இன்னைக்கு நான் வெண்டிக்காய் கார குழம்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் தொட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.